நமஸ்காரம். நம்முடைய பண்டைய வேதங்கள் இன்னைக்கும் உபயோகப்படக்கூடியவைதானா? அவை காலங்காலமாக இருப்பவை, தொடக்கம் இல்லாதவை, அனாதி என்பதை ஒத்துக்கொள்ள முடியுமா? அதுல நிறைய முரண்பாடுகள் இருக்கிறதே என்றெல்லாம் கேள்விகள் வருகின்றன சொல்லியிருந்தேன். இப்ப இன்றைய சமுதாய பிரச்சனைகள் பலதும் நாம் எந்த கோணத்தில் அணுகுகிறோமோ அது வேதம் சொன்ன கோணத்தில் இல்லை, மாறி இருக்கிறது. ஆனால் சமுதாய கட்டாயத்துக்காக மக்களும் ஏற்றுக்கொண்டு அரசியல் சட்டமும் அப்படித்தான் கூறுகிறது. அது ஒரு புறம் இருக்கட்டும். நாம் வேதங்களை அணுகும் போது எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டும்? 1, 2, 3. முதல் கண்ணோட்டம், இந்த விஷயத்தை பற்றி வேதங்கள் இப்படி சொல்லியே இருக்காது, நான் அதை நம்பவில்லை. வேதங்களை நம்புகிறேன், ஆனால் இந்த விஷயத்தை பற்றி வேதங்கள் இப்படி சொல்லி இருக்காது. அப்படி சொல்லி இருக்குமானால் நீங்கள் அதற்கு சாட்சியை கொடுங்கள், வேதத்தில் எங்க சொல்லி இருக்குங்கிறத சொல்லுங்கள். அதை கேட்டபின் நான் ஒத்துக்கொள்கிறேன். இதுதான் முதல் அப்ரோச். கண்டிப்பாக எல்லாருக்கும் இதை கேட்க உரிமை உண்டு. ஆனால் இந்த கண்ணோட்டத்தில் எடுத்த பிற்பாடு இப்படித்தான் வேதத்தில் இருக்குன்னு காட்டப்பட்டு விட்டால் அதுக்கப்புறம் வேற காரணங்கள் கற்பிக்க கூடாது, ஒத்துக்கொண்டு விட வேண்டும். அது அப்படி சொல்லிருக்கு, ஆனாலும் பிராக்டிக்கலா இல்லைங்கிறது அப்போது வரக்கூடாது. இது முதல் அப்ரோச். இரண்டாவது, நான் வேதங்களையே நம்பவில்லையே, அதை ஒத்துக்கொள்ளவே இல்லை, ஏனெனில் அது இன்றைய வாழ்க்கைக்கு உதவாததாக இருக்கிறது அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் வாஸ்தவம் அது நாத்திகவாதம் ஆகிவிடும். என ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கடவுள் உண்டு என்றால் ஆஸ்திகம், கடவுள் இல்லை என்றால் நாஸ்திகம் என்பது மட்டுமல்ல. கடவுளை நாம் தெரிந்து கொள்வதே வேதங்கள் மூலமாகத்தான். அவை இல்லாவிடில் நமக்கு அவர் தெரிந்திருக்க மாட்டார். அதனால் வேதம், சாஸ்திரங்கள், இதிகாச புராணங்கள் இவற்றை உண்டு, இவை பிரமாணங்கள் என்று ஒத்துக்கொண்டால் தான் ஆஸ்திகம். அதை நான் நம்பவில்லைன்னு சொல்லிவிட்டால் அது நாத்திகம். அப்ப அவரிடத்துல என்ன பேச வேண்டும்? எப்படி வேதத்தை நம்பித்தான் ஆக வேண்டி இருக்கிறது என்று பேச வேண்டும். அவர் கேட்கலாம், வேதங்கள் எப்படி பிரமாணமாகும்? அதையே நூலாக ஒத்துக்கொள்ள வேண்டும், அதை நூலாக ஒத்துக்கொள்ள வேண்டும் இன்னொரு நூலில் சொல்லி இருக்கிறதா என்று கேட்கலாம். அதுக்கு தேவையில்லை. ஆதிசங்கரர், ராமானுஜர், மத்வாச்சாரியர் முதலானோர் வேதங்கள் எப்படி அனாதி என்றும் அவை தாங்களே சத்திய பிரமாணங்கள் என்றும் அவை சொன்னது சரிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு மற்றொரு நூலின் உதவி தேவையில்லை என்றும் வெகு அழகாக ஸ்தாபித்துள்ளனர். இன்னைக்கு நம்ம லாஜிக்கலான்னு கேட்கிறோமே, அவ்வளவு லாஜிக்கலா ஸ்தாபித்துள்ளனர். அந்த பதில் சொன்ன பிற்பாடு யாரும் வேதத்தையும் அவை மூலங்கள்ங்கிறதையும் ஒத்துக்கொண்டாக வேண்டும். இது இரண்டாவது அப்ரோச். அடுத்து மூணாவது, ஒத்துக்கொள்ளுகிறேன், வேதங்களை சொன்னதை செய்ய வேண்டும் என்றும் ஒத்துக்கொள்ளுகிறேன், மறுக்கவே இல்லை. ஆனால் அதை செய்து பார்க்கும்போது பார்த்து பார்த்து தோத்து விடுகிறேன். என்னால் இன்றைய வாழ்க்கையில் அதை கடைபிடிக்க முடியவில்லை. என்ன செய்வது? அதற்காக பகவானிடத்தில் பிரார்த்தித்துக் கொண்டு செய்த தப்பை மன்னித்து விடுன்னு வேண்டிக் கொண்டு மீண்டும் நல்ல மனதோட முயற்சிக்கிறேன். இது மூணாவது வகை.
அநேகமா நம்மில் பலரும் இந்த மூணாவது வகையில் தான் உள்ளோம். யாரும் இப்ப வேதத்தை பிரமாணம் இல்லைன்னு சொல்ல போறது இல்லை. அதுல சொன்னதெல்லாம் இரலவென்ட், அவுட் ஆஃப் டேட் அப்படின்னு ரொம்ப பேர் பேச மாட்டோம். ஆனால் என்ன செய்யறது, பண்ண முடியலையே, பண்ணி பார்த்து தோத்து விட்டேன் என்று கேட்கலாம். அதனால ஒன்னும் தப்பில்லை. மீண்டும் மீண்டும் முயற்சிப்போம். உண்மையான உள்ளத்தோட முயற்சித்தால் கடவுளும் கை கொடுப்பார். அதனால இந்த 3 அப்ரோச்சை ஞாபகம் வச்சுங்க. வேதம் உண்மைதான், நம்புகிறேன். ஆனா இப்ப இந்த எடுத்துட்டு இருக்கிற விஷயத்தை பத்தி வேதத்துல இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அதை காமிச்சுட்டேன்னா நம்புறேன். இது முதல் வகை. வேதத்திலேயே நம்பிக்கை இல்லை, அது நாத்திகவாதம். 2வது வகை, அவர்களிடத்தில் வேதம் எப்படி பிரமாணம்ங்கிறதை ப்ரூவ் பண்ண வேண்டும். 3வது வகை, வேதத்தையும் ஒத்துக்கிறேன், அதுல சொன்னதையும் ஒத்துக்கிறேன், பண்ணி பார்த்தேன், என்னால முடியல, அதனால பகவானிடத்துல வேண்டிக் கொண்டு மீண்டும் செய்கிறேன். இது 3வது வகை. இந்த 3த்துக்குள்ள நாம எதுல இருக்கோம் அப்படிங்கறத தான் இப்ப முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். சிந்தித்து செய்வோம். உங்கள் எல்லாரிடத்திலையும் ஒரு பிரார்த்தனை. இதை கண்டிப்பா நீங்க செய்வீர்கள்ங்கிறதுக்காகத்தான் பிரார்த்தனை வைக்கிறேன். உங்க ஒத்தத்திற்கும் ஒரு வாலண்டியர் பிராட்காஸ்டர் இருக்கார். அவர் தான் தினப்படி காலை மாலை ஆடியோ கிளிப்பை உங்களுக்கு அனுப்புறார். இப்ப இன்னைக்கு நாளைக்கு அவர் உங்களுக்கு ஒரு செய்தி அனுப்ப போறார். வேற ஒண்ணும் இல்லை, எனக்கு இன்னமே இந்த என்பணி குரூப்ல இருந்து நாம ஒரு ஒருமித்த கருத்தோடு இருக்கோமா, எல்லாரும் ரெஸ்பான்சிவா இருக்குமா என்ன இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வர வேண்டி இருக்கிறது. ஏற்கனவே ஒரு தரம் உங்களை பத்தின இன்ஃபர்மேஷன் கொடுங்கன்னு சொல்லும்போது ஒரு வெப்சைட்ல கொடுக்க சொல்லியிருந்தோம். அது மொத்தம் 15,000 பேர் கொடுத்திருந்தீர்கள். மொத்தம் 30-35% தான். ஆனா அது வெப்சைட்டுங்கிறதுக்காக கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருந்தா. அதனால இந்த தரம் உங்களுடைய பிராட்காஸ்டர் வாலண்டியர் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவார். நீங்க அவருடைய நம்பருக்கே உங்களுக்கு நித்தியப்படி பிராட்காஸ்ட் எந்த நம்பர்ல இருந்து வந்துட்டு இருக்கோ அந்த நம்பருக்கே சட்டுன்னு உடனே பதில் அனுப்பிச்சிருங்க. அந்த பதிலில் உங்களோட பேர், நேம், உங்க வயசு, ஏஜ், உங்க ஊர், உங்க சிட்டியோ டவுனோ, கடைசியா உங்களுடைய ஆச்சாரியனுடைய திருநாமம், ஆச்சாரியன் இருந்து சமாசனம் ஆயிருந்தால் அவருடைய பேரை போடுங்க. இந்த 4 இன்ஃபர்மேஷன் தான். இதுக்கு ஒண்ணு நாள் கடத்த வேண்டியதில்லை. இப்ப அடுத்த வேளை உங்களுக்கு வந்த உடனேவே ஆடியோ கிளிப் இது வந்த உடனேவே அதே நம்பருக்கு அப்படியே டைப் பண்ணுங்க. இங்கிலீஷ்லயும் டைப் பண்ணலாம், தமிழ்லயும் டைப் பண்ணலாம். உங்க பேரு, உங்க வயசு, உங்க ஊரு, இருந்தால் உங்களுடைய ஆச்சாரியன் திருநாமம். இது எப்படி ரெஸ்பான்ஸ் வருதுங்கிறதையும் பார்த்துனுட்டு அதற்கப்புறம் மேற்கொண்டு நம்முடைய இந்த என்பணி சர்வீஸுகளை எப்படி இன்னும் நன்னா செய்ய முடியும் அப்படின்னு யோசிச்சு செய்வோம். ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.